உங்கள் வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 7, 8, 9 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கலாம். யோசுவா 1வது அதிகாரம் 7, 8, 9 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பதாக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதே தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையாம்? பலன் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். அருமையான ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்திலே உம்மை உறுதியாக பற்றி கொள்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகிற தலைப்பு தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுகிற மனம் என்கிற தலைப்பின் கீழே ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் நாம் தொடர் போதனையாக பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் விசுவாச வாழ்க்கையிலே அல்லது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று அவர் வாக்குத்தத்தங்களில் அவர் தீர்மானித்து நியமித்திருக்கிறவைகளை நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் எதையும் உடனடியாக தருவதில்லை. தருவதற்கான ஒரு பெரிய ஆதாரம் என்ன? நாம் தேவனை உறுதியாக பற்றிருக்கும் போதுதான் தேவனுடைய அதிசயங்களை, தேவனுடைய அற்புதங்களை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். சில நேரத்தில் சில காரியங்கள் நமக்கு உடனடியாக சிலது கிடைக்கலாம். அதெல்லாம் தேவன் பாருங்க அந்த நேரத்துக்கு நமக்கு ஈவாய் கிருபையாய் தருகிறார். உதாரணத்துக்கு இஸ்ரவேல் மக்களை எடுத்துக்கொண்டால் பசி என்று அவர்கள் சொல்லும் பொழுது தேவன் காடைகளையும் அவர்களுக்கு தேவையான உணவுகளையும் உடனே கொடுத்தார் அவங்களுக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி வாக்குத்தத்தம் பண்ணினார், உங்களை பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்திற்கு கூட்டி கொண்டு போகுவேன் என்று சொன்னார். அந்த பெரிய காரியத்தை அவர்கள் அடைவதற்கு ஒரு பெரிய பிரயாணம் அவர்களுக்கு தேவைப்பட்டது, ஒரு பெரிய விசுவாசம் தேவைப்பட்டது, பெரிய ரட்சிப்பு அவர்களுக்கு தேவைப்பட்டது. பெரிய அற்புதங்களை அதிசயங்களெல்லாம் கடந்து தான் பாருங்க அந்த பெரிய நன்மையை அவர்கள் சுதந்திரித்தார்கள். வாழ்க்கையில் அதே போல தான் பாருங்க, தேவன் நமக்கு சில காரியங்களை நம்ம ஜெபிக்காம கூட சில காரியங்களை கொடுத்துருப்பாரு, நம்ம கேட்காம கூட சில காரியங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் எல்லாமே அப்படி தான் கிடைக்கும், எல்லாமே அப்படியே பெற்றுக்கொள்வோம்ன்ற அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் பாருங்க. அதனால தான் தேவனுடைய காரியங்கள், வேதத்தில் படிக்கக்கூடிய அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு எது முக்கியமானது அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம், விசுவாசம் முக்கியமானதுன்னு சொல்லிடுவோம். ஆனால் கேள்வி என்னன்னா, நம்ம எல்லா நேரத்திலும் விசுவாசிக்கிறோமான்றதான் கேள்வி. பலவீனத்தின் மத்தியில் என்ன விசுவாசிக்கிறோம், சோர்வின் மத்தியில் என்ன விசுவாசிக்கிறோம், குறைவின் மத்தியில் எதை விசுவாசிக்கிறோம், அதுன்றது பெரிய கேள்வி பாருங்க. அதனால தான் ஏசாயால அவர் சொல்றாரு, உம்மை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். என்ன மனதை உடையவன்? தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலங்களிலும், எல்லா பிரச்சனைகளிலும், நல்லதிலையும் கெட்டதிலையும் தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் ஒருவன் இருந்தால் அவனுக்கான முடிவு என்ன தெரியுமா? சமாதானத்துடன் தேவன் அவனை காத்து கொள்வார். அவனுடைய முடிவு என்னவாயிருக்கும்? சமாதானமானதா இருக்குன்றார். அப்படின்னா வெற்றியா முடியும், நல்லதா முடியும். அவன் ஏமாற்றப்படுவதில்லை, தோற்கடிக்கப்படுவதில்லை. அவன் எந்த தேவனை உறுதியாக நம்பிக்கொண்டே இருந்தானோ எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த தேவன் அவனை காத்துக் கொள்கிறார், அந்த தேவன் அவனை பூரண சமாதானத்துடன் இருக்க பண்ணுகிறார் என்பதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். சரி, இது எப்படி உறுதியான மனமுடையவர்களாய் மாறுவது? அதான் கேள்வி. அங்கே தானா வந்துருமா மனம் உறுதியான மனமாக மாறிடுமா? ஆனால் மாறாது. நம்முடைய இயல்பே என்ன? மாறிக்கிட்டே இருக்கிறது தான். நேற்று ஒரு மாதிரியா இருக்கும், இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இந்த மனம். அப்போ இந்த மனதை தேவனை உறுதியாய் பற்றி கொள்றதுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா அப்போதான் வெற்றி வாழ்க்கை உண்டாகும். அப்படின்னா என்ன பண்ணணுன்றது தான் யோசுவாவின் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். யோசுவா ஒரு புது தலைவன். அந்த புது தலைவனுக்கு தேவனே அவனுக்கு கற்றுத்தர்றாருங்க. மோசே உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய், அதிலிருந்து வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சிராதன்றார். சொல்றது ஈஸி, ஆனால் கடைப்பிடித்து நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ கடைப்பிடித்து நடக்கணும்னா என்ன பண்றது? அதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? 8வது வசனத்துல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன பண்ணாதிருப்பதாக, பிரியாதிருப்பதாக. ஹலோ, வசனத்தை எங்க வைக்க சொல்றாரு? எங்க வைக்க சொல்றாரு? வாயில வைங்கன்றார். வசனத்தை எங்க வைங்க? நீங்க வாயில இருக்கணும், வேற எங்க இருக்குதோ இல்லையோ.
எங்க இருக்கணும் கண்டிப்பா வசனம் என்பது? அது வாயில் வைத்து பேசப்பட வேண்டியது, வாயில வைத்து அறிக்கை பண்ண வேண்டியது, வாயில வைத்து அது ஜெபிக்க வேண்டியது. அப்ப இந்த நியாயப்பிரமாண வசனம் உன் வாயை விட்டு என்ன பண்ணாது இருப்பதாக, அந்த பிரியாது இருப்பதாகன்றதான் உறுதி. உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவன் அவன் வாய் எப்படி இருக்கும்? தேவனுடைய வசனத்தை விட்டு அவன் வாய் என்ன பண்ணுவதே இல்லை, பிரிவதே இல்லை. வசனத்தை அவன் வாயிலிருந்து எடுக்கிறது இல்லை, உலகம் பேசுறது அவன் பேசுறது இல்லை, அல்லது அவனுடைய விழுந்து போன மனுஷனுடைய மனம் யோசிப்பதையோ சிந்திப்பதையோ நினைக்கிறதையோ அவன் பேசுறது இல்லை. நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு பேசுறது இல்லை. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறது, அதையே உறுதியாய் பேசுகிறவன், அதையே தன்னுடைய வாயில வைத்திருக்கிறவன். எப்படி வாயில வரும்? இயேசு போதிக்கிறார், இருதயத்தின் நிறைவு வாய் என்ன பண்ணும், பேசும். வாயில உடனே வந்துடாது, மனப்பாட வசனம் இல்லை அது. அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு தான் அடுத்த வார்த்தையில் அங்க பயன்படுத்துறாரு, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. என்ன பண்ணி இருப்பாயாக நீ அப்படின்னா, உன்னுடைய அதிகமான நேரம், அதிகமான கவனம், அதிகமான உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் எதுல இருக்கட்டும்? தேவனுடைய வாக்கு தத்துவங்களின் மேல இருக்கட்டும், தேவனுடைய வழிகளின் மேல இருக்கட்டும், தேவனுடைய வசனத்தின் மேல இருக்கட்டும். எதற்கு நீ உன் இருதயத்தில் அதிகமான நேரத்தை கொடுக்கிறாயோ அதுவே உன் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். அதையே நீ பேசுவாய், அதையே நீ நம்புவாய், அதையே நீ விசுவாசிப்பாய். அப்ப இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன பண்ணி கொண்டிரு, தியானித்து கொண்டிரு. அப்போ வாய் அதை பேசும். பேசினா என்ன நடக்கும்? அங்க சொல்றாரு, வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய் என்றார். அப்பொழுது நீ வழியை என்ன பண்ணுவாய், வாய்க்க பண்ணுவாய். you will become success. ஆங்கிலத்தில் குட் சக்சஸ்னே இருக்குது பாருங்க. நல்ல வெற்றி. எல்லா வெற்றியும் நல்ல வெற்றி அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா வெற்றியும் என்ன வெற்றி அல்ல, நல்ல வெற்றி அல்ல. எது நல்ல வெற்றி? விசுவாசத்தினால் நீங்கள் பெற்றது, தேவனிடத்திலிருந்து பெற்றது. எந்த பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் பெறாமல் தேவனுடைய ஆவியினாலே பெற்ற வெற்றி. என்ன வெற்றி அது? நல்ல வெற்றி. அது நிரந்தரமான வெற்றி. அது அந்த வெற்றியில் சமாதானம் இருக்கிறது, அந்த வெற்றியில் சந்தோஷம் உண்டு, அந்த வெற்றியில் நீடித்த நன்றிகள் உண்டு. பாருங்க, அதுல நீடித்த நாட்களாய் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, ஏன்னா அந்த வெற்றி நிரந்தரமாக இருக்கிறதாங்க. அப்ப வழிகளை வாய்க்க பண்ணுவாய். எப்படி லைஃபை சக்சஸா மாத்துறது? அதுக்கு என்ன செய்யணும்? இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த போராட்டத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த சவால்கள் இருந்து எப்படி ஜெயிக்கிறதுனா சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதையே தியானித்து கொண்டிரு, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்படின்றார். அப்ப வாய் ரொம்ப முக்கியமானது, நாவு ரொம்ப முக்கியமானது, நம்ம பேசுறது ரொம்ப முக்கியமானதா இருக்குது. எதை பேசுகிறோம், எதை அறிக்கையிடுகிறோம், எதை ஜெபிக்கிறோம், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. அதனால தான் இந்த இடத்துல நிறுத்தி ஒரு காரியத்தை எடுத்து காண்பிக்கிறேன். முக்கியமாக சபைகளிலே அதிகமாக பேசப்படாத, போதிக்கப்படாத ஒரு முக்கியமான தலைப்பு என்னன்னா வாயை பற்றி அல்லது நாவை பற்றி, இல்லையா? அதிகமாக அதை பற்றி பேச மாட்டாங்க, வேற எதையோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் கெட்ட வார்த்தை பேசுறேன்னுவாங்க, அது கேட்க வேண்டியதில்லை. இதை இப்போ சொல்லிட்டீங்கன்னா அதை பேச மாட்டாங்க, இது பேச மாட்டாங்க. எது சொல்லிக் கொடுக்கணும்? எது உன் வழியை வாய்க்க பண்ணும், எது உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றும், அதுக்கு எது காரணமாக இருக்கிறது என்பதை போதித்து விட்டால் அவன் அதை பேச போகிறதே இல்லை. இதுக்கு நேரம் அவனுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படித்து அதை இரவும் பகலும் தியானித்து தன் இருதயத்தை அதனால் நிரப்பி அதன் மூலமாக அவன் வாய் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன பண்ணும், அது பேசும் வழிகளை அவன் வாய்க்க பண்ணுவான் பாருங்க. அப்போ அதனால தான் வேதம் நாவை குறித்து என்ன போதிக்கிறது? ஏன்னா உலகமும் அதை நம்புறாங்க பாருங்க. நல்ல முன்னேற்றம் அடைகிறவர்கள், நல்ல வியாபாரம் பண்ணுற ஆட்கள்லாம் போய் கவனிச்சு பாருங்க. அவர்கள் அந்த வாயின் வார்த்தை, நாவின் வார்த்தை, அதை குறித்து அவங்க அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரபலமான ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவர் கூட 2 சீஷர்களுக்கு அதான் சீடர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீ வரலாம், பூஜை பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனால் வாயை திறந்து நீ நல்ல நல்ல வார்த்தைகளாக பேசினா தான் உனக்கு நல்ல நல்லதாக நடக்கும்லாம் பேசுகிறாரு. இப்போ இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது, அதை சொல்ல வரேன். இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, நம்ம நல்ல நல்ல வார்த்தைகளாக சொல்லும் போது அங்கே நல்ல நல்ல வைப்ஸ்லாம் உண்டாகி அது நல்ல நல்லதாக என்ன பண்ணுது, அது உருவாக்கிடுது, நமக்குள்ளே ஒரு தெம்பை உருவாக்குது, நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டாக்குறது. அதுக்கப்புறம் அது எல்லாம் நல்ல நல்லதாக நடக்குதுன்றாங்க. ஒரு வியாபாரி ஒருத்தர் சலூன் கடையில் வச்சு நடத்துகிறா இருப்பார், நல்ல கோடீஸ்வர மனுஷன். அவர் கூட ஒரு நாள் வெளியே போயிருந்த ஒரு 4 நாள். அப்போ அவர் அப்படி தான் இந்த தத்துவம்லாம் அவர் ரொம்ப அதிகமாக பேசுவார். வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம் சார், ஆச்சார் பூச்சான்வார்.
கடைசியாக ஒரு நாள் அவரோட உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா வாயை திறந்தால் முழுக்க முழுக்க பிரச்சனைகள், முழுக்க முழுக்க தோல்வி, முழுக்க முழுக்க பயம், முழுக்க கலக்கம். நான் சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாசிட்டிவாக பேசணும், பாசிட்டிவாக பேசினா பாசிட்டிவாக நடக்கும், நீங்கள் இப்போ ஏன் பேசலைன்னு கேட்டேன். எல்லா நேரத்தையும் அது முடியறதில்ல சார், எல்லா நேரத்தையும் அது கடைப்பிடிக்க முடியல அப்படின்றார். அதை தான் இப்போ சொல்ல வரேன். உலகத்துக்கும் அதுக்குன்னு வித்தியாசம்னா, உலகமும் அந்த கோட்பாடை நம்புது, எதை நல்ல வார்த்தைகளை பேசணுன்றது நம்புது. ஆனால் வேதம் சொல்லுவதற்கும் உலகம் சொல்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் தெரியுமா? வேதம் சொல்வது தேவனுடைய வார்த்தையில் ஜீவனும் வல்லமையும் உண்டு. இதை விட பெருசா என்ன சொல்லணும், அந்த வார்த்தையே தேவனாக இருக்கிறார். தேவன் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? அவர் தம்மை வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப நமக்கு பாருங்க, கூடுதல் இல்லை, மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. தேவனே தம்மை வார்த்தையாக அடையாளப்படுத்துகிறபடியால் அந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து அதை நீ வாயினால் அறிக்கிடும் போது வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய். எதை வாய்க்க பண்ணுவாய்? நீ வழிகளை அப்படிதான் வாய்க்க பண்ண முடியும், வெற்றிகளை அப்படிதான் குவிக்க முடியும், நன்மைகளை அப்படிதான் பார்க்க முடியும். அப்ப வழிகளை வாய்க்க பண்ணணும். வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்றால் ஜீவனும் வல்லமையும் நிறைந்த தேவனுடைய வார்த்தையை, தம்மை வார்த்தையாகவே வெளிப்படுத்தியிருக்கிற தேவனை நீங்கள் இருதயத்தில் தியானித்து வாயினாலே பேசும்போது அந்த ஜீவனுள்ள தேவன் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குரிய ஜீவனையும் வல்லமையும் அவர் வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எப்படிப்பட்டவராயிருக்கிறார் அவர்? இது உலகம் நம்ப, உலகம் பேசவும் முடியாது. அதுக்கு தான் அந்த உதாரணம் சொன்னேன். நல்லா இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கலாம், நல்லா வியாபாரம் ஓடும் போது சொல்லலாம், இல்லை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போது சொல்லலாம். ஆனா பாதாளத்தில் ஒருத்தர் இறங்கிட்டு பிறகு கூட பாதாளத்தின் இருளுக்கும் பயப்பட மாட்டேன், மரண இருளின் பள்ளத்தாக்குக்கும் பயப்பட மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், அங்க வரக்கூடிய தீங்குக்கு பயப்பட மாட்டேன். காரணம், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறபடியால் நீர் நல்லவர், நீ நன்மையை தான் செய்வீர், பாதாளத்திலும் தேவனுடைய நன்மையை காண்பேன். நம்புறீங்களா நீங்க அதை? ஆமா, எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் தேவனுடைய நன்மையை காண்பேன். சபை வேற மாதிரியே போதிச்சுட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? தேவன் தர தீமையே நன்மைக்காக தான்ட்டாங்க. தீமை ஒருபோதும் நன்மை இல்லை, தீமை ஒருபோதும் கிடையாது, நன்மை கிடையாது. யோசேப்பு சொன்னா பாருங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனா கர்த்தர் அந்த தீமையை எல்லாவற்றையும் எப்படி மாற்றினார் அவர்? ஆமா, வந்த தீமையை நல்லதுன்னு சொல்லாம, நீங்க தீமை செஞ்சதுனால தான் நான் ராஜாவானேன், இப்படிலாம் போதிக்கிற ஆட்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப பிரபலமானவர்களா இருக்கிறாங்க. அந்த புத்தீனமான அறிவீனமான பிரசங்களை கேட்கக்கூடிய மக்களும் அப்படியே நம்புவாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற பலவீனம், எனக்கு இருக்கிற நோய் நல்லது, இந்த தீமையில கடவுள் எனக்கு ஏதோ என்ன பண்ண போறார், நன்மையை செய்ய போறார். இல்ல, தீமையை முற்றிலும் விலக்கி, தீமையை முற்றிலும் அகற்றி தேவன் தம்முடைய நன்மை என்ன பண்ணுவார்? அவர் செய்கிறவராக இருக்கிறாரே தவிர தீமையிலிருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை என்ன பண்ணணும், உங்களுக்கு செய்யணும்ன்றது அவருக்கு அவசியம் இல்லை. தீமை உலகத்தில் இருக்குது, தீமை உலக மக்கள் செய்யறாங்க, தீமை தேவனை நம்பாதவன் செய்யறான், தீமை பிசாசு செய்யறான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அது கொண்டு வந்து தேவனோடு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, அது கொண்டு வந்து தேவன் தான் கொடுத்து, தேவன் தான் அனுமதித்து, தேவன் தான் மாற்றுகிறான்னு சொல்லக்கூடாது. எதை நம்பணும்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதுதான் சத்தியம். நம்புறீங்களா நீங்க? அவர் நல்லவர் மட்டும்தான், நன்மையானதை மட்டுமே செய்து முடிக்கிறவர் அவர். தீமையெல்லாம் உலகம் செய்யுது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று யாக்கோபுல சொல்றாரு. அவனவன் தன்னுடைய இச்சையில் இழுப்புண்டு போய் சோதிக்கப்படுறான்றாரு. பிரச்சனை ஊங்கிட்டே இருக்குதுன்றாரு. அதனால தேவன் தான் சோதனையை கொடுத்தாரு, அந்த சோதனையை வந்து அப்படியே மாற்ற அப்படிலாம் கிடையாது. சோதனையை அகற்றி தேவன் அவருடைய வெற்றி உங்களுக்கு தருகிறார் பாருங்க. நம்புறீங்களா நீங்க? அது எப்படி இருக்குன்னா, தீமையை நன்மையாக மாற்றுவார். அவங்க போதிக்கிற கான்டெக்ட் எப்படி இருக்குன்னா, எகிப்து விட்டுலாம் கிளம்ப வேணாம், எகிப்திலேயே கடவுள் உன்னை கானானாக என்ன பண்ணுவார்? அவர் மாறுவார்ன்ற மாதிரி. அப்படி கிடையாது. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவார், செங்கடலை பிளக்க பண்ணுவார், யோர்தான் மேல நடக்க செய்வார், எரிகோவை உடைக்க செய்வார். கடந்து தேவன் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மையும் விசாலமான பாலும் தேனும் தேசத்தில் கொண்டு போய் அவர் என்ன பண்ணுவார்? அவர் சேர்ப்பார். அப்ப அதை நோக்கி தான் இருக்கணும் அப்ப கவனம். அப்ப அதனாலதான் இங்க சொல்றாரு, வாய் எந்த அளவுக்கு முக்கியம். நீதிமொழிகளை கடந்த மாதிரிலாம் பார்த்தோம், ஜீவனும் மரணம் எங்க இருக்கிறது? நாவின் அதிகாரம்னே சொல்றாரு. என்னவா இருக்கிறது அது? ஆமா. அப்ப உங்க வாழ்க்கையின் அதிகாரம் எங்க இருக்கிறது? எல்லாம் தேவன் கையில் இருக்குதுங்க. இல்ல, அவர் கையில் இருக்கிறதெல்லாம் உங்க கையிட்டையும் கொடுத்துருக்கிறாரு. எங்க கொடுத்துருக்கிறாரு? தேவன் தம்முடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்றால், நடப்பிக்க வேண்டும் என்றால் உங்கள் நாவில் அதிகாரம் இருக்கிறது. அந்த நாவை ஜீவன் உண்டாக பயன்படுத்தும் போது அதன் கனியை என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் புசிப்பீர்கள் என்று சொல்கிறார் நீதிமொழிகள் 18:21 இல்லையா?
இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களையும் பார்த்தோம். நாவு எப்படிப்பட்டதுன்றது யாக்கோபு எப்படி சொல்றார்? நாவும் எப்படிப்பட்டது? அது நெருப்பு தான். நாவு எப்படிப்பட்டது? அது நெருப்பு. சின்ன நெருப்பு பெரிய காட்டையை என்ன பண்ணிடும்? கொளுத்தி விட்டுருன்றார். அவ்வளோ வல்லமை நிறைந்தது நாவு அப்படின்றதுக்கு புரிதலுக்காக சொல்றாங்க. எபிரேயர் 10:23 பார்த்தோம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் எப்படி இருப்போம்? உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. ஏன் அறிக்கையிடுறோம்? ஏன் ஜெபிக்கும் போது தேவனோட வாக்குத்தத்தத்தை பயன்படுத்துகிறோம்? தேவனோட வசனத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டியது என்ன? இரவும் பகலும் மதிய தியானிக்க வேண்டியது என்ன என்றால், இது எல்லாவற்றையும் கொடுத்தவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அவர் அப்படின்னு அர்த்தம், நீங்க எதை விசுவாசித்து எதை அவானையில் அறிக்கை இடுகிறீர்களோ அது உண்மையா நடக்கும், மாறாது, ஏமாற்றாது, பொய் உரையாது என்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரே அவர்? அப்பா உண்மைன்றது தான் 100% நம்பக்கூடிய உண்மை. அது 100% நடக்கக்கூடிய உண்மை அந்த வாக்குத்தத்தத்தில் உண்டு, தேவனுடைய வார்த்தையில் உண்டு. அதை இரவும் பகலும் தியானித்து அது உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்கும் பொழுது வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய். வெற்றி இப்ப கொண்டு வந்து எங்க வச்சிருக்கிறார்? அவரு எங்க கொண்டு வச்சிருக்கிறார்? அதை நாவில. சரி, கடந்த வாரத்தில் 2 காரியங்கள் அதுக்கு உதாரணமா பார்த்தோம். ஒன்று ஆபிரகாம் இல்லையா, 75 வயசுல ஆபிரகாம் தேவன் அழைக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்து அழைக்கிறாரு. ஆனா வாழ்க்கை மாறவே இல்லை. 24 வருஷம் அதே மாதிரி குழந்தை இல்லாம அதே மாதிரி ஒண்ணு இல்லாம இருக்கிறான். அப்ப 99 வயசுல பாருங்க தேவன் பார்க்கிறாரு, இவன் சரிப்பட்டு வரமாட்டான், இவ்வளவு வாக்கு தத்தங்களை கொடுத்து இவ்வளவு நன்மைகளை செஞ்சா கூட வேற எதையாதான் யோசிச்சு பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எலியேசர் உமக்கு முன்பதாக பிழைப்பானாகன்றான். யார்? வீட்டு வேலைக்காரன். அவன் எப்படி வாரிசாக முடியும்? நான் உனக்கு என்ன சொன்னேன்? உனக்கும் சாராளுக்கும் நிச்சயமாய் ஒரு குழந்தை என்ன பண்ணுவேன்? தருவேன்ட்ட. கண்டிப்பா தருவேன். அதை நீ விசுவாசிக்கணும், அது வாயினால் அறிக்கிடணும், அதை நம்பணும்ல. பண்ணல. அடுத்தது என்ன பண்றான்? சரி இது வேலைக்கு ஆகாது, இது ரிஜெக்ட் பண்ணிட்டார். அடுத்தது என்ன பண்ணுவோம்? மனைவி ஒரு ஐடியா கொடுக்குறா, ஆகார் என்கிற அடிமை பெண் எடுத்துக்கும், அவ பெற்றெடுக்கிற பிள்ளை நம்முடைய வாரிசாக மாறும்ன்றா. தேவன் சொல்றார் இதுவும் வாரிசு இல்லைன்றார். பார்த்துக்கிட்டே இருக்கிறார், வழிகளை மாத்திக்கிட்டே இருக்கிறான். நம்ம இவனை எந்த நோக்கத்துக்காக அழைத்து எந்த நோக்கத்துக்காக வைத்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை இவன் செயல்படுத்துறது இல்லை. அப்ப செயல்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? அந்த தேவனுடைய கனவு, தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தத்தையே அவன் வாயில் என்ன பண்ணணும்? கொண்டு வந்து வைக்கணும். அவன் காதுகள் அதை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதனாலதான் ஆபிராம் என்கிற பெயரை என்னவாக மாற்றுகிறாராங்க? ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். அநேக ஜாதிகளுக்கு நீ 99 வயசுல ஒருத்தன் காதால கேட்கிற அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். வீட்டு வேலைக்காரன்ல இருந்து அடிமையிலிருந்து அவனை பார்க்க வர்றவங்கள இருந்து மொத்த பேர் ஆபிரகாம் 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 நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி கூடும் போது என்ன? நீ அநேக ஜாதிகளுக்கு. ஆமா, கேட்கறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஏன் அப்படி சொல்லிட்டாரு? ஏன்னா தேவனோட வாக்குத்தத்தம் அதுக்கு பின்பதாக இருக்குது. பேர்ல எந்த மாற்றமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு எழுதுறதுக்கோ ஜோசியம் பார்க்குறாங்க, பேருக்கும் ஜோசியம் பார்த்துருக்குறாங்க, பேரை மாற்றி விட்டுறாங்க. அப்படி பேரை மாத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் கடந்த வாரம் அதெல்லாம் டீட்டெயிலாக ரொம்ப விளக்கமாக பேசியிருக்கிறேன். ஒரு பேரை வைக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி முதல்ல என்ன அர்த்தம்ன்றதை வச்சு தான் என்ன பண்ணணும்? பேரை அங்கே வைக்கணும். ஒரு தரிசனத்தின் அடிப்படையில் தான் பேர் அங்கே, தவிர பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்னன்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பெயர் பாருங்க ரொம்ப முக்கியமானது. எதுக்கு? தேவனுடைய சுத்தம், தேவனுடைய திட்டம் என்னது என்பதை அந்த பெயர் உச்சரித்து கொண்டே இருக்குது, தொனித்து கொண்டே இருக்குது. அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா என்பதோடைய சுருக்கம் தான் ஆபிரகாம். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் பாருங்க. அப்ப அதனால பேரை மாற்றி விட்டுறாரு. அதே போல அந்த பேர் சொல்லப்பட்ட அந்த நாட்கள் இருந்து சரியா 10 மாதத்துல ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்ன பண்றாங்க? பிறக்கிறான். அப்ப வல்லமை எங்க இருக்குதாங்க? வாயின் வார்த்தையில வச்சுட்டாராங்க. நம்புறீங்களா நீங்க அதை? 2வது உதாரணம் பார்த்தோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு போகும்போது பல லட்சம் ஜனங்களும் கூட ஆடு மாடுகளும் இருக்குது. போற வழி வனாந்திரம். பெரிய அளவுக்கு அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வசதிகள், சாப்பாடு, தண்ணி ஒண்ணுமே இல்லை. ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வெறும் கற்பாறையும் கண்மலையும் தான் இருக்குது, வெறும் பாறைகளாக இருக்குது. அங்கே தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா வெறும் கண்மலாங்க. 2வது இருக்கிற ஜனங்கள் வந்து லட்சக்கணக்கில் அவங்களோட ஆடு மாடுகள் எல்லாமே இருக்குது, எல்லாத்துக்கும் தண்ணி தேவை. மோசே தேவனிடத்தில் போய் கேட்குற, ஆண்டவர் என்ன செய்வது அப்படின்றான்.
ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னாரு. கண்மலையை பார்த்து என்ன பண்ண, நீ ஸ்பீக், வாயை திறந்து பேசு. என்ன ஆண்டவர் புதுசா இருக்குது இது, வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட செஞ்சிருக்கலாமே. ஒரு 7 நாள் கடுங்காப்பி உபவாசம் இருக்க சொல்லியிருந்தா இருந்திருக்கலாமே. 7 நாள் வயிற்றுல வெறும் ஈர துணியை கட்டிக்கிட்டு உபவாசம் இருக்க சொல்லியிருந்தா கூட இருந்திருக்கலாமே. நடைமுறையில் இல்லாத, சாத்தியமே இல்லைன்னு தோணக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்து, கற்பாறையை பார்த்து என்ன பண்ணு, பேசு, தண்ணீரை கொடு என்று சொல்லு. அந்த தண்ணீரை என்ன பண்ணு, உனக்கு கொடுக்கும்னு சொல்றீரே, இது சரியா இது? ஆனா மோசே கேட்கல, அந்த மாதிரி கேள்வியை கேட்கல. அவனுக்கு தெரியும், தேவன் ஒரு காரியத்தில் சொன்னா அதுல மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது, மிகப்பெரிய அற்புதம் இருக்குது, மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது. என்ன இருக்குது அதுல? மிகப்பெரிய அர்த்த மீனிங் இருக்குது அதுல. அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. அது கற்பாறையா இருக்கலாம், ஆனால் நான் தேவனுடைய சொன்னபடியே, தேவனுடைய வார்த்தையை நான் பேசும்போது கற்பாறை பிளந்து தண்ணீர் என்ன பண்ணுதாங்க வந்தது. அங்க இருக்கிற மக்களும் அங்க இருக்கிற மிருக ஜீவன்களும் எல்லாரும் குடித்து ஆமா தாகத்தை தீர்த்தார்கள். அங்க கண்மலை பிளந்து தேவன் ஜனங்களுக்கு தண்ணீர் என்ன பண்ணாராங்க, கொடுத்தாரு. எப்படி உண்டானது தண்ணீர்? அங்க கண்மலையை பார்த்து பேசின போது அது உண்டானது. எதன் போது உண்டானது? அது பேசும் போது உண்டானது. சரி, இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரம். எசேக்கியேல் 37வது அதிகாரம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்க்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர், நீர் அதை அறிவீர் என்றேன். சரி, சம்பவத்தை பல தலைப்பில் பல பல காரியத்தை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் கொண்டு போயிட்டு உலர்ந்த பள்ளத்தாக்குகளின் நடுவில், உலர்ந்த பள்ளத்தாக்குனா யுத்தம் செய்து மடிந்து போயிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத, எதுவுமே இல்லாத, வெறும் எலும்பு கூடுகளால் நிறைந்திருக்கும். இன்னைக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட சுடுகாடு மாதிரியான ஒரு இடம். எலும்பு கூடுகளால், மனித கூடுகளால் நிறைந்திருக்கிறது. அது உலர்ந்து போன எலும்புகள். எப்படிப்பட்ட எலும்புகள் அது? உலர்ந்து போனதுன்னா அதில் எந்த சாத்தியமும் இல்லை. சாத்தியம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அது மண் மாதிரி கிட்டத்தட்ட சொல்லணும், வெறும் மண். அந்த உலர்ந்து போயிருக்கிற ஒரு எலும்பு அந்த பள்ளத்தாக்கி நடுவில் கொண்டு போய் நிறுத்துறாரு. அது பெருந்திரளான எலும்பு கூடுகளால், உலர்ந்த எலும்புகளால் நிறைந்திருக்கிறது. கண்ணா முன்னான்னு இருக்குது. அப்படி நிறைந்திருக்கிற பள்ளத்தாக்கில் போயிட்டு ஆண்டவரை நிற்க வச்சுட்டு கேட்குறாரு கேள்வி, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். இந்த எலும்புகள் என்ன பண்ணுமா? அது உயிரடையுமா? ஹலோ, எந்த அளவுக்கு விசுவாசத்தில் நம்பிக்கையில் நமக்கு பிரச்சனை இருக்குதுன்னா, இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் லாசரு மரித்து வெறும் 4 நாள் தான் ஆயிடுச்சு. எத்தனை நாள் தான் ஆனது? அது வெறும் 4 நாட்கள் தான் ஆயிற்று. சரீரம் பெருசாக அழுகலை, சரீரம் பெருசாக உருக்குலைந்து போல ஒன்றும் ஆகலை. நல்ல கல்லறையில், நல்ல நிலையில் அந்த ஒரே ஒரு சரீரம் மாத்திரம் நல்லபடி அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கல்லறைக்கு முன்னாடி போய் நின்று அங்க இருக்க கூட பிறந்தவங்க, கூட ஏற்கனவே வசனத்தை கேட்டவங்க யாருக்குமே லாசரு உயிர்த்தெழுவான், லாசரு தேவனால உயிர்த்தெழ வைக்க முடியுன்ற நம்பிக்கை சுத்தமா இல்லை. என்ன சொன்னாங்க? லாசர் இறந்து 4 நாள் ஆயிற்று. நாருமே சொன்னது சொந்த அக்கா சொல்றா வாய் திறந்து. யாரு? இயேசுவை வீட்டுக்கு வர வச்சு இயேசு காஃபி டீலாம் போட்டு கொடுத்து அவளை நல்லா கவனிச்சுக்கிட்ட மார்த்தாள் சொன்னால், ஆண்டவரே இப்போ ஏன் கல்லறைக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறீர்? ஜோம் பண்ண வந்திருக்கிறீரா? சட்டு புட்டுன்னு ஜோம் பண்ணிட்டு கிளம்பும். அதை விட்டு கல்லறையின் கல்லை புரட்டி போடு, அங்கே வந்து நான் நிற்க போகிறேன்லாம் சொல்லாதையும். ஏன்னா கல்லை திறந்துட்டா நாத்தமாடிக்கும். ஏன்னா அவன் இறந்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு.
இதுக்கப்புறம் அது நாற்றம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை தவிர வேற எந்த நன்மையும் வேற எந்த ஜீவன் உண்டாக்குற காரியங்களை என்ன பண்ண முடியாது, யோசிக்க கூட முடியாது. வெறும் நாறுகிற விஷயம் அது. அதனால மூடியே இருக்கிறது நல்லது, அப்படியே இருக்கிறது நல்லது. அது இந்த கஷ்டத்தை இந்த வேதனை அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம், விட்டுருங்க அப்படின்றா. அந்த இடத்துல தான் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்றது அங்க பாயிண்ட். என்ன சொல்றாரு, அது செத்து 4 நாள் ஆகிருக்கலாம். எசேக்கியேலை படிக்கலையா நீ? அதுதான் பழைய ஏற்பாட்டில இருந்து படிச்சுக்கிட்டு வரணும். டேரக்டா முதுக்குன்னு எடுத்துன்னு போயிட்டு புதிய ஏற்பாட்டில் சிலவங்களாம் ரொம்ப முத்தி போய் வெளிப்படுத்துற விசேஷத்தை குதிச்சுட்டா இந்த சத்தியெல்லாம் தெரியாம போயிடும். தெரியாம போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரும்போது மார்த்தால் பேசின மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கணும். அவன் இறந்து 4 நாள் ஆயிடுச்சே நாருமே, இதெல்லாம் யாருக்கிட்டே, இதெல்லாம் ஆண்டவர்கிட்டே பேசுற அளவுக்கு ஆயிடுச்சாங்க. அதனாலதான் பாருங்க, அந்த அளவுக்கான சூழ்நிலையில தான் மனுஷனுடைய விசுவாசம் இருக்கிறது. ஒரே ஒரு மனுஷன் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகுது, அவனே உயிரோடு வருவதற்கும் எழுந்திருப்பதற்கும் அல்லது வேற எந்த காரியத்தையும் யோசிப்பதற்கு கூட இல்லை. எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா, இறந்து 4 நாள் ஆயிடுச்சு நாருமே, என்ன பண்ணுமே, அது நாற்றம் எடுக்குமே. இதுதான் மனுஷனுடைய விசுவாசம் அல்லது நம்பிக்கையின் அளவு. அவனுக்கு அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் எசேக்கியேலும். இந்த எசேக்கியேலை ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த எலும்புகள் என்ன பண்ணுமா, அது உலர்ந்த எலும்புகள், வாய்ப்பே இல்லை. செத்து 4 நாளுக்கே அது உயிரடையுமான்றது நம்பிக்கை இல்லாத மனுஷன் ஒருத்தன். அப்படிப்பட்ட மனுஷர்களா இருக்கிற நம்ம கொண்டு போய் நிக்க வச்சுட்டு இந்த உலர்ந்த எலும்புகள் என்ன பண்ணுமா, இது உயிரடையுமா? பல பிரச்சனைகளை நம்ம அப்படித்தானே யோசிக்கிறோம், பல சூழ்நிலையில பல காரியங்களை அப்படித்தானே பார்க்கிறோம் நம்ம. இதுக்கப்புறம் இது உயிரடைய, இதுக்கப்புறம் இது மாற, இதுக்கப்புறம் வழிகள் எதுவுமே இல்லையே, எப்படி? இப்படித்தானே கேள்விகள் நமக்குள்ள எழும்புகிறது. இப்படித்தானே மனிதர்கள் அப்படிப்பட்ட கேள்வி நம்ம கிட்ட கேட்கறாங்க. இப்படித்தானே மற்றவர்களுக்கு நமக்கு அப்படிப்பட்ட கேள்வியை சொல்லி தரோம். இதுக்கப்புறம் என்னங்க பண்ண போறீங்க, இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லைங்க, லாஸ்ட் ஸ்டேஜுங்க, முடிஞ்சு போச்சுங்க, வேற வழியே இல்லைங்க, இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் சபைக்கு இருக்கிறோம், வசனத்தை கேட்குறோம், கேட்டாலும் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுகிற மனம் இல்லை. ஏன்னா கேட்ட வசனங்களை இரவும் பகலும் என்ன பண்ணல, தியானிக்கல. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பிரசங்கம் பண்றதுக்கான நோக்கம் என்ன? அதுதான். ஆராதனை வைக்கல, அது முக்கியமே இல்லை. எது முக்கியம்? வச்ச ஆராதனையில பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கங்கள்ல வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் இரவும் பகலும் தியானித்து அதே உங்கள் வாயினாலே பேசி வழிகள் என்ன பண்ணுங்க, வாய்க்க பண்ணாதான் அந்த ஆராதனை பிரயோஜனம். அங்க பண்ற பிரசங்கம் பிரயோஜனம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எத்தனை ஆராதனை வச்சாலும் பிரயோஜனம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சிலவங்களாம் அதுல கான்சன்ட்ரேஷனா இருக்கிறாங்க. எத்தனை ஆராதனை வச்சாலும் ஆராதனையில பிரசங்கிக்கப்படுகிறத உங்கள் உள்ளத்துல நீங்கள் வைத்து அதை தியானித்து அதை உங்கள் வாயினால பேசினாதான் அது உங்களுக்கு பிரயோஜனமே தவிர வெறும் ஆராதனையில பிரசங்கங்களை கேட்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கேட்டு அதை தியானிக்கணும், கேட்டு அதை பேசணும், கேட்டு அதை ஜெபிக்கணும், அப்பதான் பிரயோஜனம். வாழ்க்கையில் அதை பிராக்டிக்கலா அனுபவிச்சு பார்க்கணும். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இப்போ எசேக்கியேலை கிட்டத்தட்ட அப்படிதான் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு கேட்குறாரு, இந்த உள்ளர்ந்த எலும்புகள் என்ன ஆகுமாங்க, உயிரடையுமா இல்லையா, பதில் சொல்லுன்னு கேட்குறாரு. ஹலோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை சில இதுக்கப்புறம் கூட வரலாம். அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி அதுதான். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்ட மாதிரி தான், இந்த பலவீனம் பலனாக மாறுமா மாறாதா? நீங்கள் கொடுக்க வேண்டிய விசுவாச பதில் என்ன? நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனம் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? விசுவாச அறிக்கை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தான் அறிக்கையை என்ன பண்ணாங்க, பதிலாக கொடுக்கணும். நம்புறீங்களா நீங்க? ஆமா. என் ஜீவனின் பலனானவர் அவர். எப்படிப்பட்டவர் அவர்? என் ஜீவனின் பலன். என் ஜீவன் என் கையில இல்லை, என்னுடைய சாப்பாட்டுல இல்லை, என்னுடைய உணவுல இல்லை, உணவு பழக்கத்துல இல்லை, காலையில நடக்கிறதுல இல்லை. சிலர்லாம் அதை முழுசா நம்பி இருக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல பழக்கங்கள், ஒரு பக்கமா ஓரமா வைக்கக்கூடியது தான், தலையில வச்சுக்கிட்டு ஆடக்கூடியது அல்ல. ஹலோ, நேற்று ஒரு பிரபலமான ஒரு டாக்டர், 89 வயசு ஆகுது அவருக்கு, கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேலே, அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர். அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் பாருங்க, அதிகமான ஹார்ட் அட்டாக்கு, இருதய அடைப்பு, இருதய நோய் காலையில் வாக்கிங் போகிறவங்களுக்கு தான் வருமா. போவீங்க இனிமேல் காலையில் ரெடியாக இருந்துக்கிடுங்க. எங்கே ஒன்றா நீங்கள் சாயலாம், எங்கே ஒன்றா உட்காந்துடலாம், எங்கே ஒன்றா நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு காலி ஆகிடுவீங்கன்றார்.
ஏன் அப்படி ஏன் சொல்ற? அவர் ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறாரு. அவர் வந்து சும்மா எடுத்தவங்க கவுத்தவங்கலாம் பேசல. அவர் கரெக்டாக சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் 8 மணி நேரம் கூட நல்லா தூங்கிடுறீங்க. பாடி வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்குது. திடுதிப்புன்னு எழுந்து 5 நிமிஷத்தில் ப்ரெஷ்அப் பண்ணி 5 நிமிஷத்தில் பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு போர்க்காலத்தில் போர் வீரர் நடக்கிற மாதிரி விறுன்னு நடந்தா வண்டி மாதிரி தான். வண்டியை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதை அதோட ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணணும். எடுத்த உடனே விருன்னு முறுக்குனீங்கன்னா கிளச் எகிரிடும், பிரேக் எல்லாம் எகிரிடும், மொத்தமாக எகிரிடும், இன்ஜின் சீசர் ஆகிடும். அதே போல் தான் என்னென்னா ஸ்பீடாக நடந்துட்டா பிரதர் சொல்லியிருக்கிறாங்க 10 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கணுமா. நம்மனா வண்டியை அவன் ஏதாவது சொல்லுவான். அவன் பேசுறது புரியுதுங்களா இல்லையா? இங்கெல்லாம் நல்ல ரோடு நல்ல சூழ்நிலை இருக்கும், இந்த ஆட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லடாக் இமாச்சல் பிரதேஷ் மாதிரியான இடத்துலாம் இவங்கெல்லாம் பிறந்திருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியும்? ரோடும் கிடையாது, ஊரும் கிடையாது, ஃபுல்லாக பனியாக இருக்கும், ஃபுல்லாக குளிராக இருக்கும். புரியுதா இல்லையா? 10 அடி நடக்கிறதுக்கு 5 நிமிஷம் தேவைப்படும். பொறுமையாக தான் கால் எடுத்து வைக்க முடியும். அவங்களாம் 100 வயசு வாழறாங்க. ஹலோ, புரியுதா இல்லையா உங்களுக்கு நான் பேசுறது? ஏன்னா இவங்களை மைண்ட் அப்படி இந்த டிவி இந்த யூடியூப் அதில் வர அந்த டாக்டர்ஸு அவன் ஃபிட்னஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறான், மாற்றி விட்டுறான். புரியுதா இல்லையா? மாற்றி விட்ட உடனே இவங்க அதை உறுதியாக பற்றி கொள்கிறாங்க. ரைட்டு, இப்படி நடந்துட்டா 100 வயசு நிச்சயமான்ட்டு. 100 வயசு இருந்துங்க, ஆனால் என்ன பண்ண போறீங்கன்னு மட்டும் சொல்லிவிடுங்க. முதல்ல 100 வயசு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். தலைவலியா புரோஜனம் இல்லாமல் ஏண்டா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்துடக்கூடாது. பேசுறது புரியுதா இல்லையா? நான் இல்லை, இயேசு அப்படி யோசிக்கிறவர் தான். ஒரு மரத்தை வச்சா அது நல்ல கனி என்ன பண்ணணும், கொடுக்கணும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், கோடாரியானது மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறார். யாரை பற்றி பேசுகிறாராங்க? மரத்தை பற்றியே பேசுகிறாரு, மனுஷனை பற்றி பேசுகிறாரு. யாரை பற்றி பேசுகிறாரு? மனுஷனாக இருந்தால் பிரயோஜனமாக இருக்கணும், கனி கொடுக்குறவனாக இருக்கணும், பிறந்துட்டோமே இருக்கிறோமே அப்படின்னு இருக்காதன்றார். புரியுதுங்களா இல்லையா? அப்போ நம்புகிறோம், உறுதியாக நம்பிடுறோம் அதை நம்ம உலகம் சொல்கிறதெல்லாம். அப்போ எதை நம்பணும் நம்ம? கர்த்தரின் ஜீவனின் அவரின் ஜீவனின் பலனானவர், என் பலவீனத்தில் அவரின் பலனானவர் அவர். நம்புறீங்களா நீங்கள்? எனக்கு சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறாராம். நம்புறீங்களா நீங்கள்? அதெல்லாம் உணவுன்றது 2வது, தேவன் தருகிற பலனும் தேவன் தருகிற ஆரோக்கியம் தான் 1வது. அப்போ அவரை தான் முழுமையாக என்ன பண்ணணும், நீங்கள் நம்பணும். நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ அதனால தான் பாருங்கள், உலர்ந்த எலும்புகள் ஒன்றுமே அதில் பண்ண முடியாது, தொட்டாலே தூள் தூளாக போயிடும். அப்படிப்பட்ட எலும்புகளை பார்த்து சொல்கிறார், இவைகள் உயிரடையுமான்னு கேட்குறாரு. என்ன அடையுமா இவைகள்? உயிரடையுமான்னு கேட்டால் எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசி குழம்பி போய் பதிலை கொடுக்கல, ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு. தெரியாது ஆண்டவரே, உமக்கு தான் தெரியாது, ஒன்லி யூ நோ. பழைய ஏற்பாட்டில் அந்த பதில் சரியானது. ஏன்? ப்ராக்டிக்கலாக உடனே செஞ்சு காமிச்சு செஞ்சு முடிச்சுடுவார். புதிய உடன்படிக்கையிலையும் எனக்கு தாங்க தெரியும், எல்லாம் ஆண்டவருக்கு தாங்க தெரியும், மேலே இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எங்கள் பாஸ்டருக்கு தான் தெரியும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா ஹலோ சமாதானம் இருக்காது, வழிகளை வாய்க்க பண்ண முடியாது, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலத்தில் அப்படி ஒரு பதிலை சொல்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. எந்த பதிலை? என் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாதுங்க, எல்லாம் ஆண்டவருக்கு தாங்க தெரியும். இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். எப்படி உயிரடையும்? அதில் ஏன் பங்கு என்ன, உங்கள் ஷேர் என்ன, இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது தேவன் அவனுக்கு போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? 4 வசனம் பாருங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து. ஹலோ, எலும்புகளை குறித்து என்ன பண்ணு? நீ இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு. அதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னா என்ன? வருங்காலத்தை குறித்து உரைப்பது அல்லது சொல்வதுன்னு அர்த்தம். தீர்க்க தரிசனம் நல்லா தெரிஞ்சுங்க. ப்ராஃபஸினா என்ன? வருங்காலத்தை குறித்து பேசுவது. அப்போ உங்க வருங்காலத்தை குறித்து என்ன பேச போறீங்க? ஹலோ, இன்னைக்கு யாரோ ப்ராஃபட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிற ப்ராஃபட்னா அது ஏதோ ஒரு தனி அழைப்பு, தனி இது இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ப்ராஃபட்டாக தான் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியாக தான் இருக்கணும். எதை குறித்து? வாழ்க்கை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, சபையை குறித்து, சமுதாயத்தை குறித்து தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்? வருங்காரியங்களை குறித்த நல்ல காரியத்தை என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் அறிக்கையிட வேண்டும், சொல்ல வேண்டும், உரைக்க வேண்டும். பேசுறது புரியுதுங்களா? அதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்ன? எப்படி இருக்கும் என் வாழ்க்கை?
என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், என் மனைவி எப்படி இருப்பா, என் புருஷன் எப்படி இருப்பார், என் குடும்பம் எப்படி இருக்கும், என் சபை எப்படி இருக்கும், என் சமுதாயம் எப்படி இருக்கும், என் தேசம் எப்படி இருக்கும், இதை குறித்து சொல்வதே என்னவா இருக்கிறது? தீர்க்க தரிசனம். நல்லா புரிஞ்சுக்கங்க. என் தேசத்தின் மேல் ஆசீர்வாதமான மழை பெய்யும்னா அது பேர் தான் என்னது? நல்லா சொல்லுங்க. என் தேசம் நல்லா இருக்கும்னு சொல்றதா என்னது? தீர்க்க தரிசனம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப உலர்ந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேலுக்கு முதல்ல சொல்லி கொடுக்குறாரு, உலர்ந்த எலும்புகள் தான். உன்னுடைய அறிவுக்கு அது ஒன்றா நடக்காது, ஒன்றுமே இல்லைன்னா, ஆனால் நீ வாயை திறந்து உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு. என்ன பண்ணு? நீ அதை குறித்த தீர்க்க தரிசன முறை, உயிரோடு எழும்பு என்று பேசு, சொல்லு. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழுந்திருக்கும். உன் கையில் இருக்குது. உலர்ந்த எலும்புகள் உயிரடையதோ உயிரடையாம போகிறது யார் கையில் இருக்கிறது? அது உன் வாயில் இருக்கிறது. உன் வாயில் இருக்கிற வார்த்தையில் இருக்கிறது. அப்போ உலர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கை, உலர்ந்து போயிருக்கிறவங்களுடைய வெற்றி, உலர்ந்து போயிருக்கிறவங்களுடைய பலவீனமான சரீரம், இதெல்லாம் உயிரடைய எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? எங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எசேக்கியேலுக்கு சொல்றாரு, வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரை. என்ன உரைக்கணும் பாருங்க. அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், அவைகளை பார்த்து. எவைகளை பார்த்து? உலர்ந்த எலும்புகளை பார்த்து. இதெல்லாம் எப்படி மாறும் நினைக்கிற காரியங்களை பார்த்து, மலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, வியாதிகளை பார்த்து, பலவீனங்களை பார்த்து, சோதனைகளை பார்த்து, கண்மலையை பார்த்து, 99 வயசு வரைக்கும் அப்பாவே ஆகாத ஒருத்தனை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியது என்னவென்றால், நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்ன சொல்லணும்? உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணுங்கள்? கேளுங்கள். எதை கேளுங்கள்? நீங்கள் நல்லா சொல்லுங்களேன். அதான் சொன்ன, பாசிட்டிவ் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ் உண்டாகலாம். ஆனா இங்க சொல்வது என்ன? இது லிவிங் வேர்டு, இது ஜீவனுள்ள வார்த்தை. ஜீவனை என்ன பண்ணும்? அங்கு பிறப்பிக்கும், ஜீவனை உண்டு பண்ணும். அப்ப ஜீவனுள்ள வார்த்தை இது. அப்ப உலர்ந்த எலும்புகளே நீங்கள் எதை கேளுங்கள்? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எதை கேளுங்கள்? நீங்கள் அதை கேளுங்க. அப்ப நீங்க தான் பேசணும். உங்க பிரச்சனைகளை பார்த்து, உங்க போராட்டங்களை பார்த்து, பிசாசை பார்த்து, எல்லா சோதனைகளையும் பார்த்து நீங்கள் தான் பேசணும். உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பலவீனமான சரீரமே கர்த்தருடைய வார்த்தையை கேள். கடன் பிரச்சனையை கர்த்தருடைய வார்த்தையை கேள். தோல்வி அடைந்த வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையை கேள். நீங்க தான் பேசணும். அதுதான் ஜெபம். ஹலோ, ஜெபம்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏதோ ஒன்று கெஞ்சிக்கிட்டு, ஏதோ ஒன்று வேண்டிக்கிட்டு, ஏதோ ஒன்று கத்திக்கிட்டு இருக்கிறதா? இல்லை. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பலவீனமான சரீரமே கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தருடைய வார்த்தை என்ன? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நீ பலனடைவாயாக. நீ தோல்வி அடைந்த என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையை கேள். ஜெய கிறிஸ்துவனோடு கூட இருக்கிறபடினாலே நிச்சயமாக நீ ஜெயிப்பாய். கேள். உங்க வாழ்க்கையை பார்த்து யார் தான் பேசணும்? யார் தான் பேசணும்? யாராவது ஒருத்தர் பேசுவார், அதை கேட்டு வரலான் கூடாது, சொல்லி தான் கொடுக்கணும். சபை என்பது எது? பிரசங்கம்னா என்னது? அவர் பேசிட்டாருங்க, அவர் சொல்லிட்டாருங்க, அப்படியே நடந்தது இல்லைல்ல. அவர் சொன்னாருங்க, அதை நான் விசுவாசங்க, நான் பேசினேங்க, நான் ஜெபித்தேங்க, அதனால என்ன பண்ணுது? அது தேவன் அதை வாய்க்க பண்றாரு. அதை இல்லைன்னா அவர் 1000 பேசியிருக்கலாம், 1000 பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், ஒன்று என்ன பண்ணாதாங்க நடக்காது. நம்புறீங்களா நீங்க? அதை புரியுதா உங்களுக்கு விஷயம் என்னன்ட்டு? வழிகள் எப்படி வாய்க்க பண்றது? உலர்ந்து எலும்புகளை கூட பார்த்து என்ன பண்ண சொல்றாங்க? பார்த்து பேசு. கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு எப்படி இது உயிரடையும், எப்படி வரும், வருமா வராதா? இல்லை, சிம்பிளாக ஒரே ஒரு லாஜிக் தான், ஒரே ஒரு ஃபெய்த் தான். உலர்ந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது என்ன ஆகும்? அது உயிரடையும். அதுக்கு நான் பேசணும். அதை கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசணும். என்ன பண்ணணும்? 8-5 வசனம் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது என்ன ஆவீர்கள்? நீங்கள் உயிரடைவீர்கள். உலர்ந்த எலும்புகளை பார்த்து என்ன பேச சொல்றாரு? கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவி என்ன பண்ணுவேன்? பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது என்ன ஆவீர்கள்? நீங்கள் உயிரடைவீர்கள். அதான் லாஜிக்கான ஒரு விஷயம். என்ன சொல்றாரு? உலகத்தில் இல்லாத அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய காரியம் இதில் என்ன இருக்குது? உலகத்தின் வார்த்தை வெறும் அது நம்பிக்கை உண்டாக்குற வார்த்தையா இருக்கலாம். என் வியாபாரம் விருத்தியாகுங்க, என் வியாபாரம் நல்லா வருங்கன்னு சொல்லலாம். அதுக்கும் என்னை பார் யோகம் வருன்றதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே நம்பிக்கை தான்.
ஆனா நம்ம சொல்றதுல என்ன நம்பிக்கை தான் இருக்குது? அதுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, அதுக்குள்ள இயேசு இருக்கிறாரு, அந்த இயேசுவின் அடையாளமாக அவருடைய வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. என்ன இருக்கிறது? அது அந்த ஜீவனும் வல்லமையும் சேர்ந்து என்ன பண்ணுது? உயிரடைவீர்கள். என்ன ஆவீர்கள்? நீங்கள் உயிரடைவீர்கள், எழும்புவீர்கள். இல்லாதவைகள் இருக்கிறதே போல நம்ம நம்மது உயிர்ப்பிக்கப்படும், உருவாக்கப்படும். அப்ப சமாதானம் இல்லாத வாழ்க்கையில சமாதானம் உண்டாகணும்னா சிம்பிளான லாஜிக் தான். தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களை ஆளக்கடவது, என் குடும்பத்தை ஆளக்கடவது, என் குடும்பத்தில் உண்டாவதாக. உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுற மாதிரி பேசணும், சூழ்நிலைகளை பார்த்து. அப்படி பேசும்போது தான் காரியங்கள் வாய்ப்பது உங்களால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்ப பேசுறது ரொம்ப முக்கியங்க. சொல்லிக் கொடுக்குறாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசியே தேவன் சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த அழுதுகிட்டே இருக்கிறது, புலம்பிக்கிட்டே இருக்கிறதுலாம் சரிப்பட்டு வராது. அதெல்லாம் நிப்பாட்டிட்டு தேவனுடைய வார்த்தையை, என்னுடைய பிரச்சனைகள் கேட்க வேண்டும், கண்மலை கேட்க வேண்டும், வியாதிகள் கேட்க வேண்டும், பலவீனங்கள் கேட்க வேண்டும், கடன் பிரச்சனை கேட்கணும். எதை கேட்கணும்? அது தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். ஹலோ, கடனே தேவனுடைய வார்த்தையை கேள். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நம்புறீங்களா நீங்க? அப்ப அதுதான் சொல்லணும் கடனை பார்த்து. இது எப்படிங்க ஆகும்? அது உங்களால் முடியாதுதாங்க. அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. வாயின் வார்த்தைகளை மாற்றணும்னா இருதயத்தில் இந்த சத்தியங்கள் உள்ள போகணும். தேவனுடைய வார்த்தையை நீ கேட்க சொல்லணும், தேவனுடைய வார்த்தையை பேசணும். தேவனுடைய வார்த்தையை பேசி பேசி பேசியே காரியங்களை என்ன பண்ண முடியும், உங்களால் வாய்க்க பண்ண முடியும். நம்புறீங்களா நீங்க? அதை 6வது வசனம் பாருங்க. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்குது. இது எவ்வளவு பெரிய மேட்டர் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது உலர்ந்த எலும்புகளுக்குள்ள உயிர் வந்து அது மேல மாம்சம் வந்து தோலினால் மூடி ஆவியை கட்டளையிட்டு உயிரடைந்து நடக்கிற விஷயமா இது? ஹலோ, இந்த காலத்தில் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து, இவ்வளோ டெக்னிக்கல் ஃபீல்டு இவ்வளோ அதிகமாக இருந்து, மெடிக்கல் ஃபீல்டு இவ்வளோ அதிகமாக உயர்ந்து இவ்வளோ சிறந்ததாக இருக்கும் போதே இன்னைக்கு ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிறது பெரிய காரியமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு டாக்டர் ஆகணும்னா அதுக்கு நீட்டு படிக்கணும், அதுக்கு நீட்டு பாஸ் ஆகணும்னு வச்சிருக்கிற இவ்வளோ பெரிய விஷயத்தில் இது உலர்ந்த எலும்புகள். இந்த உலர்ந்த எலும்புகளில் உயிர் வந்து, சதை வந்து, மாம்சம் வந்து, அவைகள் உயிரடைந்து, நரம்பு வந்து, எல்லாம் வந்து உயிரடைந்து ஒரு மனுஷனா எழும்பி நிற்கிறது சாதாரண விஷயம் இல்லை உலகத்துக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தையினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றதான் அங்கே பாயிண்டாங்க. புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்குது உலர்ந்த எலும்புகள், அதான் விஷயங்க. நான் வந்து உலக மக்கள் போல எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாக்கி மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கேட்டு அது பேசுறது இல்ல. ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தையை கேட்டு அதையே தியானித்து அதை வாயின வச்சு பேசும்போது உலர்ந்த எலும்புகள் என்ன ஆகும்? அது உயிரடையும். நம்புறீங்களா நீங்க? அதை 7வது வசனம் பாருங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே, இப்ப அவன் பிராக்டிக்கலுக்கு வராரு. எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லிட்டாரு இப்படி செய்யிட்டு. என்ன செஞ்சாரு? எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. என்ன ஆயிற்றாங்க? நல்லா கவனிக்கணும் பாருங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் வைத்து வாயில பேசும்போது இங்க இரைச்சல் உண்டானது போல தேவன் தம்முடைய கிரியைகளை அங்க செய்ய ஆரம்பிக்கிறார், செய்கிறார், செயல்படுத்துகிறார். நம்புறீங்களா நீங்க? அதை அது வரைக்கும் he will be silent. ஹலோ, மாறாம இருக்குதுன்னு நிறைய பேர். ஏன்னா நீங்க இது வரைக்கும் அனுமதியே தரல அவருக்கு. நீங்க இது வரைக்கும் செய்ய வேண்டியது செய்யவே இல்லை. அதனாலதான் தேவன் அமைதியாவே இருக்கிறாரு. என்னங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்று இல்லை. நம்பினா பத்தாதுங்க. அது உங்க சூழ்நிலையில பார்த்து பேசணும், சூழ்நிலையை பார்த்து ஜெபிக்கணும், சூழ்நிலையில் அது அவைகளையே சொல்லி கொண்டிருக்கணும். அப்பொழுது வழிகளை வாய்க்க பண்ணுவாய். என்ன பண்ணுவாய்? நீ வெற்றி அப்படிதான் வரும். வாய் வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும் போது, ஜபத்தில் நீ வேற ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, வசனம் இப்படி சொல்லி இருக்கும் போது காரியங்கள் மாறுதலாய் முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரியங்கள் தேவனால் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் தேவன் சொல்லி இருக்கிறபடி செய்யணும். என்ன சொல்லி இருக்கிறாரு? தேவனுடைய வார்த்தையை உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அவைகள்
உயிரடையும் என்று சொல்லிட்டார். தீர்க்கதரிசி அதுக்கு ஒபே பண்றாரு, கீழ்ப்படுகிறாரு. உலர்ந்த எலும்புகளை பார்த்து என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஹலோ, நம்புறீங்களா நீங்க? அதை பேசி பேசி தாங்க ஜெயிக்க முடியும். அதெல்லாம் அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு பார்த்துட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் இந்த சபையை கட்டின பிறகு ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ள வந்துட்டேன் நான். ஏன்டா கட்டணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, வரவன் போகிறவன்லாம் அங்கே ஒரு பெரிய சபை இருக்குது, அவர் அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து போக மாட்டார், அவர் 25 வருஷமாக இங்கே தான் இருக்கிறாரு, அவர் பக்கத்தில் லேண்டு வாங்கி அது 3 மாடி கட்ட போகிறாரு, அது உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு சர்ச்சு வரப்போகுது அங்கே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை ஓட விட்டு காட்டுவேன்னு சவாலெலாம் விட்டுருக்குறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க. கோலியாத்து மாதிரி அங்கே பிரம்மாண்டமாக ஒன்று நின்றுக்கிட்டு இருக்குது. அசைக்கப்படுவதற்கோ போவதற்கோ வாய்ப்பே இல்லை. யாராவது சொன்னால் கூட எங்க அவர் அசைஞ்சு போயிடுவார்னு சொன்னாங்க, அட நீங்கள் வேறு சும்மா இருங்க. அவன் உட்காந்துருக்கிற ஸ்டைலை பார்த்தா, அவன் பண்ணுற அமங்கலத்தை பார்த்தா நகரமாட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஒரு காலகட்டம் வரைக்கும். இன்னைக்கு அதே வாய்கள், இன்னைக்கு அதே நாவுகள், இன்னைக்கு அதே மனிதர்கள். நான் கூட எதிர்பார்க்கல, எனக்கே தெரியாது உண்மையை சொல்ல போனால். சொன்னாங்க சிலவங்களாம் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் சும்மா இருங்க அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தா அது உண்மையாகவே என்ன பண்ணுது, மலைகளை பெயர்த்து சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, அதை போடுறாரு. நம்புறீங்களா நீங்கள்? அதை பேசணும். என்ன பண்ணணும்? அதுக்கு பேசணும். நம்புறீங்களா நீங்கள்? பிரசங்கன்றது நான் வந்து ஆன்மீக சொற்பொழிவு நடத்தலை, அதுக்கான டேலண்ட் எனக்கு கிடையாது. ஆனால் ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தையை பிரசங்கிக்க முடியும். அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதுக்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அதுக்காக தான் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்குறேன், அதுதான் இங்கே பிரசங்கிக்கிறேன். அதை கேட்டு நம்பி செயல்படுகிற வாழ்க்கை இன்றைக்கும் மாறுகிறது. நன்றாக இருக்கிறார்கள், இருப்பார்கள். நம்புறீங்களா? நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு எங்கேருந்துங்க வருது, யார் கொடுக்குறா? யாரும் கொடுக்கல, நான் கொடுக்குறத அது விசுவாசித்து எடுத்துக்கொண்டு செயல்படுறவங்க கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? இந்த காலத்தில் யாரும் எதையும் கொடுத்துட மாட்டாங்க சும்மா. இப்போ கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? வசனத்தோடைய கோட்பாடு தான். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் விசுவாச வார்த்தைகளை கொடுக்குறேன், கிருபை நிறைந்த வார்த்தைகளை தரேன், ஜனனுடைய வாழ்க்கையை எப்படி மாறும்ன்ற வார்த்தைகளை தரேன். அது ஜனனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. வாங்கின கரங்கள் எல்லாம் கொடுக்குற கரங்களாக மாறுகிறது. ஊழியத்துக்கு தராங்க, எப்படி எப்படியே தராங்க, அதை வச்சு தான் செயல்படுத்த முடிகிறது. பாருங்க, பேசுறது புரியுதா உங்களுக்கு? அப்போ பாயிண்ட் வந்து தான், உலர்ந்து எலும்புகளை பார்த்து என்ன பண்ணுங்கள், பேசுங்கள். ஏன்? அது பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அந்த கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறபடினாலே ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை அது என்ன பண்ணும், அது நடப்பித்தே தீரும். செயல் இருக்கும்டார். அந்த செயல்பாடை தான் இங்கே படிக்கிறோம். எசேக்கியா வாயை திறந்து உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது என்ன உண்டாயிற்றாங்க? பெரிய இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்புகளோடு சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டு இருக்கையில், நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கையில் இது நடக்குங்க. இது ஹலோ, இந்த வார்த்தை எதோடு திரும்ப பொருத்தி பார்க்கலாம். ஒருத்தர் 10 பிள்ளைகளையும் இழந்து, தனக்கு இருந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் இழந்து, ஒன்றும் இல்லாமல் போகி, கூட இருக்கிற மனைவி செத்து போயிடுயா, செத்து போயிட்டுனா சட்டு போட்டுன்னு நம்ம உடன்படிக்கை கட்டாயிடும், நான் வேறு யாரையாவது பார்த்து கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த லைஃப் செட்டில் பண்ணிடலாம், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் வேற எங்கேயும் போகவும் முடியாது, கல்யாணமும் பண்ண முடியாது, அதெல்லாம் சட்டு புட்டுன்னு தேவனை தூஷித்த ஜீவனை விடுன்னு நல்ல ஐடியா கொடுக்குறார். இட் இஸ் த பெஸ்ட் அண்ட் பெட்டர் ஐடியா இன் திஸ் வேர்ல்டு. உலகத்தில் ஒரு சிறந்த ஐடியா. நான் தோல்வி அடைஞ்சிட்டே செத்து போயிடும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் 10 குழந்தைங்க பிறந்து திருப்பி நீ இழந்தது எல்லாவற்றையும் பெற்று அந்த நிலைமைக்கு, பழைய நிலைமைக்கு வரதுன்றது ரொம்ப கஷ்டம், கடினம், வாய்ப்பே இல்லை. யோசிச்சு பார்த்தா கூட வாய்ப்பு இல்லை. அதனால செத்து போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுதான் பிசாசு எப்பவுமே கொடுக்கக்கூடிய ஐடியா. இல்லையா இருக்கிறதுல அப்படி என்ன பண்ணு, ஆமாம் அப்படியே இருந்துரு. உடம்பு முழுக்க புண்ணு வந்துருச்சா, கொட்டாங்குச்சி ஒன்று எடுத்துக்கும், நல்லா சொரிஞ்சிக்கிட்டு, ஆமாம் புரியுதா இல்லையா, சோதனை மேல் சோதனை, வேதனை மேல் வேதனைன்னு ஒரு டியூனை போட்டுக்கிட்டு பாட்டு பாடி சொரிஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காரு. இதுதான் பிசாசு. இந்த 2 இதுதான் வச்சுருப்பான். ஒன்று செத்து போயிடு, இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்படியே இருந்துக்கோ, அவ்வளோதான். ஒன்றும் விசுவாசிச்சிடாத, நம்பிடாத, மேலே எழும்பி பறக்கணுன்றதை யோசிச்சு கூட பார்த்துடாத. பிகாஸ் இட் இஸ், ஏன்னா அது உன்னால் முடியாது, இதுக்கப்புறம் முடியாது, போச்சு எல்லாமே.
அதில் பாதாளத்தில் விழுந்துட்ட, தூக்கி விடுறதுக்கு யாரும் கிடையாது. கூட இருக்கிறவளே தேவனை தூஷித்த ஜீவனை விடுன்னு சொல்லிட்ட பிறகு இதுக்கப்புறம் உன்னை தேற்றுவார் யார் இருக்கிறா? இனிமேல் உன் வாழ்க்கை உருவாருக்கு எப்படி இருக்குது? அப்படி ஒரு சூழ்நிலையில தான் யோபு என்ன தெரியுமா வாய் திறந்து சொன்னா, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். என் தேவன் செய்ய நினைத்ததை ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது என்பதை என்ன பண்ணியிருக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன். அதனால என்ன, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். எந்த கண்களே காணும்? அது என் கண்ணே பார்க்கும். எப்போ? கொட்டாங்குச்சியில் உட்காந்து ஓடு சொரியும் போது, 10 பிள்ளைங்களை இறந்து அடக்கம் பண்ணி இருக்கும் போது, இருந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் தொலைத்து போய் நிற்கும் போது, ஒரு மனுஷனுடைய விசுவாசம், ஒரு மனுஷனுடைய மனதின் உறுதி எப்படி இருக்கிறது? தேவனை பற்றி எப்படி இருக்கிறது? அவர் ஆராய்ந்து முடியாத எந்த மனுஷனுடைய அறிவுக்கும் எட்டாத கிரியைகளை தேவன் நடப்பிப்பார், தேவன் செய்வார் என்று தன் வாழ்க்கையை குறித்து, தன் உலர்ந்து போன எலும்பை குறித்து யோபு உரைத்தது போலவே அவன் கண்களாலே பார்த்தான். எந்த கண்களாலே பார்த்தான்? அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை. யார் உயிரோடு இருக்கிறார் என்பதை? மீட்பர்னா இழந்த எல்லாவற்றையும் மீட்டெடுப்பவர். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? அவங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீட்டெடுத்து தருகிறவர் சொல்றான். மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை, ஜீவனோடு இருக்கிறார் என்பதை, உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் என் கண்களாலே காண்பேன், பார்ப்பேன். அப்படி உரைத்தபடியினால் தான் பார்த்தான். எழுந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக அவன் பெற்றுக்கொண்டான். இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு பல விஷயமா பேசுவாங்க. நம்ம ஆளுங்களாம் இந்த டைவர்ட் பண்ணுறதுல அடிச்சிக்க முடியாது. யோபு வந்து ஜோம் பண்ணா, அது நண்பர்களுக்காக ஜோம் பண்ணா, அதுக்காக கர்த்தர் அவன் சிறையேற் பண்ணப்பட்டாரு. ஆமாம், அது மட்டும்தான் பண்ணான் அவன். ஹலோ, அது ஒரே ஒரு அங்கே பாயிண்டே ஒன்றே ஒன்று தான். அங்கே அதுக்கு முன்னாடி வசனம் படித்தா தெளிவாக புரிஞ்சிடும். நண்பர்களுக்காக ஜெபித்ததுனால ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யோபுக்குள்ள ஒரு நல்ல குணம் இருந்தது. நண்பர்களுடைய உயிரே யோபு கையில் தான் ஆண்டவர் வச்சுட்டு போனார். யோபு ஒருவேளை உங்களுக்காக வேண்டி கொண்டால் நான் உங்களை என்ன பண்ணுவேன், மன்னிப்பேன்னு சொல்லியிருந்தார். இவ்வளோ பலவீனமாக அல்லது இவ்வளோ சோர்வை உண்டாக்கும்படி பேசின நண்பர்களுக்காக எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலும் தன்னுடைய நண்பர்களுடைய நன்மைக்காக யோபு என்ன பண்ணினா, ஜெபித்தான். அது ஒரு பெரிய நற்குணத்தின் அடையாளம். என்ன அடையாளம்? அது நற்குணத்தின் அடையாளமே தவிர, ஹலோ புரியுதா இல்லையா? யோபு மற்றவர்களாக ஜோபனா ஆண்டவர் அவனை ரெட்டிப்பாக ஆசீர்வாதம். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எப்படி வருது? அவன் தன் வாழ்க்கை குறித்து உரைத்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை எல்லாம் செத்திருக்கும் போது உரைத்தான். கடைசி நாளில் எல்லாவற்றையும் எழுப்புவார் என்பதை அவன் வாயினால் அவன் உரைத்தான். உரைத்தது தான் யோபு என்ன பண்ணினான், பின்னாட்களிலே பார்த்தான் அவன். நம்புறீங்களா நீங்க? என் கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருபோதும் தடை செய்ய முடியாது. இதுதான் யோபு கடைசியா தேவனை பற்றி சொன்ன வார்த்தை. யோபு 42. ஹலோ, என் மனைவி ஒரு மாதிரியே பேசிட்டு போட்டோம், என் 3 நண்பர்கள் ஒரு மாதிரியே பேசிட்டு போட்டோம், என் ஊரார் சொந்தக்காரங்க எதை ஒன்றா பேசிட்டு போட்டோம், ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், என் கர்த்தர் என்னை குறித்து செய்ய நினைத்ததை ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். இதுதான் கடைசியா யோபு விசுவாசித்த விசுவாசம். யோபு பேசின வார்த்தை, அறிக்கையிட்ட வார்த்தை, அந்த வார்த்தை தான் ஜீவனும் வல்லமையுமாய் பிரவேசித்து எழுந்து போன 10 பிள்ளைகளையும் கொடுத்து, ஹலோ, எழுந்து போன ஆடு மாடுகளையும் கொடுத்து எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக யோபு என்ன பண்ணினாங்க, பெற்றுக்கொண்டான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிதான் உயிர் உண்டாச்சு, அப்படிதான் வாழ்க்கை கட்டப்படுது, அப்படிதான் உயிர் உண்டாச்சு, அப்படிதான் வாழ்க்கை எழும்பினது, அப்படிதான் எழுந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அதே தான் இங்கே சொல்லிக் கொடுக்குறார் எசேக்கியேல். ஒன்றும் கிடையாது. உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசன உரை. உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் மேலே சதைகள் வரட்டும், மாம்சங்கள் வரட்டும், மாம்சம் உண்டாகட்டும், நரம்புகள் உண்டா சொல். சொன்ன உடனே பெரிய இரைச்சலின் சத்தம் உண்டாகி கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய ஆவி அதுக்குள்ள வந்து 9 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. எதை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை? ஆவினா யாரை குறிக்கிறது? ஆவியானவரை. ஆவியானவர் உன் வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்றால் அவரை குறித்து நீ பேச வேண்டும். அவரை குறித்து என்ன பண்ண வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேர் ஆவியானவர் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா, அசைவாடும் ஆவியானவரே, அனல் மூட்டும் ஆவியானவரே, இந்த லெவல்லே வச்சிருக்கிறாங்க. செயல்படும் ஆவியானவரே என்ன பண்ணுவீராக நீர்? ஆமா,
ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் ஆவியானவரை பற்றி தான் அழகான வெளிப்பாடு அங்கே இருக்குது தெரியுமா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கும் போது, எல்லாமே ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருக்கும் போது ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். ஆனால் ஒழுங்கின்மை மாறல, வெறுமை மாறல, இருள் மாறவில்லை. எப்போ மாறுச்சு? அதே சேம் ப்ரொசீஜர் தான். எப்போ? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, வார்த்தையாகிய தேவன் வாயை திறந்து வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வார்த்தை வந்தவுடனே அங்க ஆவியானவர் என்ன பண்றாரு? அங்க செயல்பட்டார். இருளான இடம் வெளிச்சம் உண்டாக்கினார். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எசேக்கியேலுக்கு அதான் சொல்லி கொடுக்குறாரு. எசேக்கியேலுக்கு வந்து திடீர்னு ஒரு தீர்க்க சொல்ல, ஆதியாகமம் 1:2 தான். ஆதியாகமம் 1:2 இதுதான். நீ ஆவியானவரை பார்த்து, ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியது என்னவென்றால், மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல்லி என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே, நல்ல கவனிங்க 10ஆம் வசனம், என்ன பட்டபடியே? எனக்கு என்ன பட்டபடியே? இன்னைக்கு நிறைய பேர் சபையை வந்து அப்படிப்பட்ட இடமா பார்க்கல. போன பிரதர் ரொம்ப அனலாக இருந்தது, அதாவது ஆவியில் இருந்தாங்களா அவங்க, அப்படி அக்கினி அபிஷேகம் இறங்குச்சு, எல்லாம் இருக்குது. கற்பித்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்களா? என்னத்தை போய் கற்றுக்கிட்டு வந்தா? அது சொல்லு. சபை என்பது கற்றுக் கொடுக்குற இடம், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பரவசத்தை நீங்கள் எங்கே ஒன்று அனுபவிக்கலாம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பரவசத்தை நீங்கள் எங்கே ஒன்று அனுபவிக்கலாம். மோசேவை தனியாக கொண்டு போயிட்டு சீனாய் மலையின் மேலே உச்சியில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு, ஹலோ, பரவச நிலைக்கு அவனை கொண்டு போயிட்டார். எந்த பரவச நிலைக்கு? கர்த்தரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவர் சொல்கிறேன், என்னை பார்க்குறவன் யாரும் உயிரோடு இருக்கவே மாட்டார். அப்போ என்ன தான் பண்ணுறது? அப்படி போகும்போது என் முதுகு என்ன பண்ணுக்கோ பார்த்து கொண்டார், பரவசமாயிட்டான். ஹலோ, அப்புறம் இயேசுவின் காலத்தில் மறுரூப மலையில் 3 பேரை கூட்டு போனால் இயேசு அப்படி மறுரூபம் ஆகுறாரு. பேதுரு அதை பார்த்த உடனே பரவசம் ஆயிட்டார். அதை பரவசமாயிட்டு வந்து சொன்னார், ஆண்டவரே இங்கே 3 கூடாரத்தை போடுவோம், உமக்கு ஒன்று, எலியாவுக்கு ஒன்று, மோசைக்கு ஒன்று போட்டு நாங்கள் இப்படி வெளியே கூட இங்கே தங்கிக்கிறோம், பால்கனியில் இங்கே ஓரமாக மரத்துக்களை கூட உட்காந்துக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது அற்புதமான அனுபவமாக இருக்குது. எப்பயோ செத்த எலியா, எப்பயோ செத்த மோசையெல்லாம் உங்களுக்கு முன்னாடி காட்சி தராங்க, என் கண்களால் பார்த்துட்டோம், பரவசமாக இருக்குது. வாழ்ந்திருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. என்ன சத்தம் தெரியுமா? பரவசத்தில் அப்படி மூட்டை கட்டி வச்சுட்டு, இவர் என் நேசகுமாரன், இவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். எது கீழ்ப்படியுங்கள்? அவர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க. நீங்களா ஒன்று யூகிச்சு, நீங்களா ஒன்று அனுபவிச்சு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தெய்வீகத்துக்குள்ள கொண்டு வராதிங்க. கொலாப்ஸ் ஆகிடும், கஷ்டமாயிடும், தோல்விக்குள்ள போயிடும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஓரமாக வச்சுட்டு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஞானம் எது கற்பிக்கப்பட்டதோ அதுதான். அப்ப எசேக்கியேல் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி, அவன் சொல்றான், எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே, எனக்கு என்ன பண்ணபடியே? எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள். ஹலோ, உலர்ந்து எலும்புகள் இப்ப யாராக நிற்கிறார்கள்? அவர்கள் மகா பெரிய சேனையானார்கள். எப்படி? கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஹலோ, உலர்ந்த எலும்புகள் எப்படி மகா பெரிய சேனையாக மாறினது? கற்பிக்கப்பட்டபடியே. என்னப்பட்டபடியே? அப்ப இன்னைக்கு கற்பிக்கப்படுகிறது தான், சொல்லி கொடுக்கிறது தான். என்னது? உலர்ந்தவங்க வாழ்க்கையை பார்த்து, வேலையை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, சரீரத்தை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். அப்பொழுது அவைகள் உயிரடையும். என்ன அடையும்? அப்பொழுது உயிரடையும், காலூன்றி நிற்கும், பெரிய சேனையாக அது எழும்பி நிற்கும். என்ன பண்ணும் அது? நம்புறீங்களா நீங்க? அதை பெரிய சேனையாக எழும்பி நிற்கும். அது நீங்க யூகிக்கவே முடியாது, யோசிக்கவே முடியாது. வாழ்க்கையின் மாற்றம் அப்படிதான் உண்டாகும் பாருங்க. இப்போ பைபிள் படிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறது, கேட்கறதுலாம் எதுக்குதான்? அதுக்குதான். ஜெபிக்கிறது அதுக்குதான். சபைக்கு வர்றது அதுக்குதான். கற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனத்தை உரையுங்கள். வருங்காலத்தை குறித்து பேசுங்கள். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நாங்கள் எப்படி இருப்போம், எங்கள் தேசம் எப்படி இருக்கும், தேவனுடைய வார்த்தை கொண்டு உரையுங்கள். அப்பொழுது அவைகள் உயிரடைந்து மகா பெரிய சேனையாக எழும்பி நிற்கும். அதனால தான் சொல்றேன், சபையே நீ பேசு. சபையை என்ன பண்ணு? நீ பேசு. நீ பேசாம உன் வாழ்க்கை மாறவே மாறாது. நம்புறீங்களா? அப்ப ஏமாந்துடாதீங்க. வேற எந்த காரியத்தினாலும் உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறாது. யோசுவாவுக்கு சொல்லி கொடுத்த சத்தியம் அதான்.
இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இரவும் பகலும் அதையே தியானித்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது நீ வழிகளை வாய்க்க பண்ணுவாய், நல்ல வெற்றிகளை நீங்கள் காண்பீர்கள். நம்புறீங்களா? நீங்க அதை எழுந்து நிற்போம்.